சாலமோனுக்கு விரோதமாக இப்போ யுத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ என்ன செய்யணும்? வாளை எடுத்துட்டு போய் சண்டை போடணும், கொல்லணும், உடம்பெல்லாம் வலிக்கும், அவன் வந்து மிதிப்பான், எப்படினாலும் காயப்படும். இப்படிதான் ஆயிடுச்சு. எப்பயுமே தேவன் வந்து நம்மளை சந்தோஷமா நல்ல பொசிஷன்ல வச்சிருக்கும் போது ஓவரா கும்மாளம், கொண்டாட்டம், ஆட்டம், பாட்டம், என் இஷ்டத்துக்கு வாழ்வேன், நான் தான் ராஜா அப்படின்ட்டு இருந்தா இப்படிதான் தேவன் பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு. இப்ப என்ன செய்ய, அவனுக்கு டைம் யுத்தத்துல செய்யறதுக்கே டைம் பத்தாம போயிருச்சு. அப்ப இது பனிஷ்மெண்ட் தானே, அவனுக்கு தேவையா இது? அவரே சொல்லுவாரு, எனக்கு கண்ணுக்கு பிடிச்சதை நான் ஒண்ணு கூட வேணாம்னு சொன்னது இல்ல, எனக்கு என் இருதயத்துக்கு சந்தோஷம் தெரிஞ்ச எதையுமே நான் தள்ளி வச்சது இல்ல. அதுல அவர் பெருமையாக சொல்லுவாரு. நம்மளுக்கு அப்படியா? வீட்டுல ஏதாவது ஒரு பொருள் விளையாட்டு சாமான் வாங்கி கேட்டா எல்லாமே வாங்கி தந்துருவாங்களா? தரமாட்டாங்க. கொஞ்சம் காசுலின்னா என்ன சொல்லுவாங்க, உனக்கு வர வேலை இல்லை, அடுத்த தடவை பாத்துப்போம் அப்படின்ட்டு. கண்ணுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்க முடியுமா? நம்ம போய் இது வேணும் அது வேணும்னு கேட்டா உங்களுக்கு வாங்கி தருவாங்களா? 4 அடி முதுகுல போடுவாங்க. ஆனா அந்த ராஜா என்ன செய்வாரு, எது பிடிச்சிருக்கோ, பொண்ணு பிடிச்சா பொண்ணை வாங்கிட்டு வந்துருவாரு. வெளிய தேசத்துல போறாரு, அங்க ஏதோ ஒரு பெரிய அழகான ஒரு இது இருக்கு, ஒரு சிலை இருக்கு, ஏதோ ஒண்ணு இருக்குதுன்னா என்ன செஞ்சுட்டு வந்துருவாரு, போர்டுல இருக்குன்னா உடனே தூக்கிட்டு வந்துருவாரு. அப்படி பிடிச்சதெல்லாம் செஞ்சோன்னா தேவன் அடி கொடுத்து என்ன செஞ்சாரு, எதிரி இப்ப எலும்ப செஞ்சுட்டாரு. அவருடைய ராஜ பதவி இப்ப யாரு போயிடுச்சு, ஒரு வேலைக்காரன். இப்படி எல்லாத்தையும் அனுபவித்தாலும் கடைசியாக சாலமோனால் மாயைன்னு தான் புலம்ப முடிஞ்சது. அதனால் சிந்திப்போம், தேவனுக்கு பிரியமானதை மட்டுமே செலக்ட் பண்ணுவோம். நன்றி.